இரண்டாவது, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். வயலன்ஸ்னா என்ன? வன்முறை. தமிழ்நாட்டில் பெண்கள் வன்முறை இல்லா வாழ்வுக்கான உரிமை, வாழ்வுக்கான உரிமை. அவங்க வாழ்க்கையில எந்த வகை வன்முறை, அவங்க வீட்டுக்குள்ள வன்முறை, வீட்டுக்கு வெளியில வன்முறை. வீட்டுக்குள்ள வன்முறைனா என்ன? அவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அதுவும் ஒரு வகை வன்முறை. வீட்டுக்கு வெளியில வன்முறை, ரோட்ல போறப்போ மற்றவங்க இவங்களை பைய பிடிச்சி சீண்டுறது, இழுக்கிறது, இல்ல பாலியல் வன்கொடுமைகள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ சம்பவங்கள் வாரம் வாரம் எங்கேயாவது ஒரு ஊர்ல பார்த்தா 8 வயசு குழந்தை, 10 வயசு பெண் குழந்தை, 12 வயசு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்கின்ற படுபாவிங்க. இவங்கெல்லாம் படுபாவிகள். காரணம், அதற்கேற்ற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது திமுக. திமுக கேட்டா நாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? எங்கேயோ அங்க ஒரு சம்பவம், இங்க ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஏன் இந்த சூழலை நீ உருவாக்குன? எதுக்கியா நீ மதுவை விற்கிற? எதுக்கியா நீ கஞ்சாவை விற்க விட்டுட்ட? எதுக்கியா நீ போதைப் பொருட்கள் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க? அதை கட்டுப்படுத்த முடியல. காரணம் நீதானே. அதிகாரம் வச்சிருக்கீங்களா நீங்க? நீங்க கட்டுப்படுத்தினா இந்த சம்பவம் எல்லாம் ஒண்ணு கூட வந்திருக்காது. அதுதான் நாங்க இந்த உரிமையை நாங்க கேட்கிறோம். கொடுங்கயா, பெண்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க. ஆனா அதுக்கு பதிலா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது பெருமையா பேசுறாங்க. வேற சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டுகள் ஆகிறதுயா. 78 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் வந்து 1000 ரூபாய் கொடுத்து, பெரிய பணம் 1000 ரூபாய் கொடுத்து அப்படி பெண்கள் வாழ்க்கையில் அப்படி ஒளியேற்றுறாங்களா திமுக? வெக்க கேடுதல்ல, வெக்க கேடியா. 1000 ரூபாய் யாரும் கேட்கலையா? 1000 ரூபாய் எந்த பெண்ணும் தமிழ்நாட்டில் கேட்கல. கேட்கறது என்ன? நிம்மதியான வாழ்க்கை, சாராயம் இல்லாத வாழ்க்கை, மது போதை பொருட்கள் இல்லாத வாழ்க்கையை தான் கேட்கிறாங்க பெண்கள். நீ கொடுக்குற 1000 ரூபாய் யாருக்கும் வேணாம். பெண்கள் எல்லாம் சுயமரியாதை வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சூழலை, வாழ்கின்ற சூழலை உருவாக்குங்கள்.